ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான பிரெட் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் எடுத்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா இந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கணும், நல்லா நுரைச்சி வந்திருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக பால் வெது வெதுப்பாக தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போது 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த பாலில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மைதாவில் ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இடையில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு பிசையணும். இந்த அளவுக்கு இழுத்து இழுத்து பிசையும் போது தான் நம்மளுக்கு பிரெட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்ல கையில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு இருக்குது. இதை ப்ரூஃபிங்க்கு ஒரு அரை மணி நேரம் விட்டுறலாம். எந்த அளவுக்கு ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். திரும்பவும் ஒரு ப்ரூஃபிங்க்கு அரை மணி நேரம் விட்டால் மறுபடியும் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும். இது மேலே பால் அப்ளை பண்ணிவிட்டு 40 நிமிஷம் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாஃப்டான பிரெட் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.